Hi friends, welcome to Annams recipes. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு vlog தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் கிச்சன் க்ளீனிங் பண்றதுக்கு பார்க்கலாம். நான் வந்து ரொம்ப நாளாச்சு பொங்கலுக்கு பண்ணதான் நிறைய பாட்டில்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சு கழுவ போட்டுருக்கேன். அப்புறம் புளி ஜாடி எல்லாம் கூட புளி தீந்துருச்சு எல்லாம் கழுவ போட்டுருக்கேன். இது ஒரு அளவு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அதை வந்து ரீஃபில் பண்ணி அடுக்கணும். அப்புறம் இங்க கீழே பாத்தீங்கன்னா இது மைக்ரோவேவ் மேல இருந்த துணி எல்லாம் துவைச்சு வச்சிருக்கேன். ரொம்ப டஸ்டா இருந்தது. அப்புறம் மைக்ரோவேவ்க்கு மேல எப்பவுமே நான் அந்த சூடு பண்ற பிளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சிருவேன். அது வந்து டக்குன்னு நம்ம ஈஸியா மைக்ரோவேவ்ல ரீஹீட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க மைக்ரோவேவ் வந்து கென்ஸ்டார் தான் நான் வச்சிருக்கேன். இது வந்து வாங்கி 18 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இதுல வந்து ரீஹீட் பண்ணிக்குவேன். சில சமயம் பருப்பு இதுகள்லாம் கூட கொஞ்சம் சூடு பண்ணிக்குவேன். அந்த மாதிரி யூஸ் தான் பண்ணுவேன். ஆனால் நான் ரொம்ப குக் பண்ணது கிடையாது. நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வாங்கி 18 வருஷம் ஆச்சு. இப்போ நான் எப்போவுமே இதில் வந்து சமைக்கிறது இல்லை, ஒன்லி ரீஹீட் தான் பண்ணுவேன். அதுவும் இந்த லாக்டவுன் சமயத்தில் எப்போவாது நம்ம ஹோட்டலில் வாங்கினோம்னா இதில் வச்சு ரீஹீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாமும் தொடச்சிட்டேன். கொஞ்சம் பழுப்பாயிடுச்சு. அது எப்படி வெள்ளையாக ஆக்குறதுன்னு யாருக்கும் தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதெல்லாமும் க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து ஓடிஜி அவனு. இதுவும் க்ளீன் பண்ணியாச்சு. இது மேலே இன்னைக்கு கிளாத் எல்லாம் விரிக்கணும். அப்பதான் வந்து டஸ்ட் கொஞ்சம் அந்த கிளாத்லே இருக்கு. நமக்கு இந்த பொருட்கள் பாதுகாப்பா இருக்கு. இப்ப அங்கேருந்து எடுத்த பாட்டில்ஸ் காலியானதெல்லாம் வந்து கழுவிட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொட்டிட்டு கழுவி இந்த மாதிரி காய வச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம எப்பவாவது ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை செஞ்சாதான் கிச்சன் கிளீனா இருக்கும். இதெல்லாம் வந்து இனி இதுல பிரிச்சுட்டு கொட்டி வைக்கணும். எள்ளு வாங்கியிருக்கு, இது நாட்டு சக்கரை. இன்னும் சிலதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொட்டி அடுக்கி வச்சுட்டேன். இது 2 தான். அப்புறம் தான் சரி இதை உங்களுக்கு ஒரு வீடியோவா காமிக்கலாமேன்னு தோணுச்சு. பாட்டில்ஸ் எல்லாம் கழுவி நல்லா அப்படி கவுத்தி வச்சிடணும். நல்லா காஞ்சதுன்னா நீட்டாயிரும். அன்னைக்கு மாவத்தல் போட்டேன் இல்லையா, பாருங்க நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 6 நாள் ஆச்சு. நல்லா இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேணுங்கிறச்ச யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சமைக்கிறச்ச என்ன பண்ணணும், தண்ணியில் ஊற வச்சுட்டா அந்த உப்பெல்லாம் போயிடும். அப்புறம் வந்து நம்ம சமைச்சிக்கலாம். புளிஜாடியில இருந்த புளியும் தீந்துருச்சு. அதையும் வந்து கழுவி கவுத்தி வச்சிருக்கேன். இது இப்படி விளிம்பெல்லாம் இருக்கிறதுனால இது காய கொஞ்சம் நேரம் ஆகும். இல்லை நீங்கள் துணி வச்சு கூட தொடச்சிட்டு காய வச்சுக்கலாம். வெல்லம் நிறைய இருந்தது. இதை சிறப்பாக காய்ச்சி வச்சிருக்கேன். இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வைக்கிற வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. இந்த மாதிரி தேன் மாதிரி இருக்கணும். இதை வந்து இப்போ பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மூடணும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம சத்து மாவு கஞ்சிலாம் பண்ணுறச்ச கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு அதில் வந்து நம்ம சீனிக்கு பதிலாக இதை ஊற்றிக்கலாம். மத்தியானம் சமையலுக்கு காராமணி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சா நல்லா சீக்கிரம் நல்லா வேகும். ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ இந்த பாட்டிலெல்லாம் பாருங்கள், எண்ணெய் பாட்டிலெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதாவது வடிச்ச கஞ்சி ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து சோப்பில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்க்காம விட்டதுனால பாருங்க, இப்பதான் வாங்கின பயிறு அப்படி பூச்சி வந்துருச்சு பாருங்க. அதனால நடுவில் நம்ம எடுத்து பார்த்துக்கணும். ஜனவரி மாதம்தான் எங்கள் அம்மா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. காய வச்சு தான் வச்சேன். இருந்தாலும் பாருங்க பூச்சி வந்துருச்சு. அதனால அடிக்கடி நம்ம வந்து கிச்சனில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் இந்த செவப்பரிசி கூட பாருங்க ஒரு மாதிரி வந்துருச்சு. நான் கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டேன். க்ளீன் பண்ணுறச்சு தான் இன்றைக்கி தான் பார்த்தேன். தொட்டியில் வளர்க்குறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் இலை வந்து சின்ன சின்னதாக இருக்குது. பட் ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள்.
இது வந்து செடியெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்காரர் போய் இதெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டாரு. இன்னொரு நாள் எங்கள் டெரஸ் கார்டனை டீட்டெயில்டாக காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கீரைகள். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள், இந்த நாட்டு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கீரை. அப்புறம் இது வந்து சிலோன் பசலி இந்த கீரை. அப்புறம் இது வந்து பெரண்டை வந்து உடனே செய்யக்கூடாது, அதனால் கொஞ்சம் பறித்து ஒரு வாரம் வச்சுட்டு அப்புறம் செஞ்சால் அரிப்பு கொஞ்சம் குறையும். இது வந்து கருவேப்பிலை. நான் கருவேப்பிலையை வச்சு பொடி தான் அரைக்க போகிறேன். இதெல்லாம் பாருங்கள், எங்கள் மாடியில் பூத்த செம்பருத்தி பூ. நிறையா பூக்கும். மல்லி எல்லாமே ஜாதி எல்லாம் இப்போ வந்து வெயில் சீசன்னால கொஞ்சம் இல்லை. இந்த செம்பருத்தி தான் பூக்குது. ஒவ்வொரு நாள் வந்து 20-30 பூ கூட பூக்கும். இன்னைக்கு இவ்வளோ பூ பூத்துருக்கு. நாங்கள் வந்து 4 வெரைட்டி செம்பருத்தி வச்சுருக்கோம். இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று, இதுவும் பாருங்கள் பூத்துருக்கு. அப்புறம் இது ஒன்று, இது வயசானான்னு பேர். கொஞ்சம் பெருசாக பூக்கும், இப்போ கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. அப்புறம் எல்லோ கலர் ஒன்று வச்சுருக்கோம், அது இன்னைக்கு பூக்கலை. 4 வெரைட்டி வச்சுருக்கோம். இதில் ரெட்டு தான் வந்து நிறைய பூக்கும். 3-4 செடி வச்சுருக்கோம். இதில் வந்து நான் செம்பருத்தி பூ டீ போடுறதெல்லாம் கூட போட்டிருக்கேன். அதெல்லாம் கூட அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்துக்கங்க. இது சங்குப்பூ. இப்போ சங்குப்பூ கூட பாருங்கள், வெயில் இருக்கிறதுனால ரொம்ப சின்னதாக தான் பூத்துருக்கு. ஒயிட்டும் பர்பிள் கலரும் வச்சுருக்கோம். பர்பிள் வந்து இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே பூக்கள் பூத்ததை பறித்து சாமிக்கு வைக்கிறச்ச ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப இந்த செம்பருத்திலாம் மெயின்டைன் பண்ண ரொம்ப ஒன்றும் வேலை இல்லை. ஒரு செடி வாங்கி வச்சோன்னா அது பாட்டுக்கு பூத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ லாக்டவுன் சமயத்தில் வந்து பூக்கள் எல்லாம் கிடைக்கல, கடைகள் இல்லை. அந்த சமயத்தில் நமக்கு மாடி தோட்டத்தில் இப்படி பூக்கள் பூத்து நம்ம அதை சாமிக்கு வச்சு சாமி கும்பிடுறத பார்க்குறச்ச ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால எல்லாரும் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவில் ஏதாவது ஒரு செடியை வளங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. மத்தியானம் என்ன சமையல்னு பார்ப்போம். லாக்டவுனாக இருக்கிறதுனால ரொம்ப காய் இதெல்லாம் வந்து வாங்கலை, சிம்பிளாக தான் சமையல் பண்ணுறேன். அதுவும் கிச்சன் க்ளீன் பண்ணதுனால காராமணி வந்து நிறையா இருந்தது போன வருஷம். அதை வந்து ஊற வச்சுருந்து காமிச்சேன் இல்லையா, அதை வந்து வேக வச்சுருக்கேன். அதை தான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். நான் ஏற்கனவே காராமணி குழம்பு வச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் அந்த காராமணி குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறேன். அதுக்கு தேவையானது தேங்காய் ஒரு 4 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு. இது 3ஐயும் போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் வந்து இந்த கீரை எங்கள் வீட்டு மாடியில் விளைஞ்ச கீரையில் கூட்டு பண்ண போகிறேன். நான் இதோட வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. இந்த கீரை கூட்டுக்கு பாசிப்பருப்பு கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேங்காய். இந்த கீரை கூட்டுக்கு கொஞ்சம் வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த குழம்புக்கு தட்டைப்பயிர் குழம்புக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தட்டைப்பயிர் வந்து ரொம்ப கேஸ் இல்லையா, அதனால தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பேர் அது கேஸ்ன்னு சொல்லிகிட்டே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு நிறைய ப்ரோட்டீன் ஃபுட்ஸு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம பயிறு வகைகளை அடிக்கடி சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி கேஸ் உள்ளதுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுவும் வந்து ஒண்டர் செஃப்பில் வர சின்ன ஜாரு. இதில் நம்ம கொஞ்சமாக அரைக்கிறதெல்லாம் இதில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை எப்படி மூடி அரைச்சிக்கலாம். இப்போ காராமணியில் அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நான் வந்து உப்பு போடாமல் தான் இன்றைக்கி வேக வச்சேன். ஏன்னா உப்பு போட்டால் சில சமயம் வேக மாட்டேங்குது. இது பழைய தட்டைப்பயிறு, அதனால் நான் உப்பு போடாமல் வேக வச்சேன். இப்போ சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சோம் இல்லையா தேங்காய், சோம்பு, சீரகம், அதையும் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸியும் கழுவி வச்சுருக்கேன், அந்த தண்ணியும் ஊற்றிடலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். தட்டைப்பயிர் குழம்புக்கு தாளித்து ஊற்றிடலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு கொஞ்சம்,
உளுத்தம்பருப்பு கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை குழம்புல கொட்டிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அந்த மிளகாப்பொடி இதோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து அடுப்புலேருந்து இறக்கிடலாம். பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க கீரையை மூடி சமைக்கக்கூடாதுன்னு. அதனால் இன்றைக்கி திறந்தே தான் சமைச்சிருக்கேன். நல்லா பச்சையாகவும் இருக்குது. தேங்காய் பூ போட்டுக்கலாம் கொஞ்சம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ லாக்டவுனுக்கு சிம்பிளான ஹெல்த்தியான ஈஸியான ஒரு லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். தட்டைப்பயிறு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பும், பொன்னாங்கண்ணி கீரை பாசிப்பருப்பு போட்டு கூட்டும் வச்சுருக்கோம். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பாசிப்பருப்புலேயும் ப்ரோட்டீன் இருக்குது, தட்டைப்பயிர்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ ப்ரோட்டீன் தான் நம்ம நிறைய சாப்பிட்ணும். அதனால் எல்லாரும் இந்த மாதிரி சிம்பிளானது, அதுவும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியாக இந்த லாக்டவுனில் செஞ்சு சாப்பிடுங்க. ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த தட்டைப்பயிர் குழம்பு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம மத்தியானம் சாதத்துக்கு வச்சுட்டா நைட்டு தோசை, இட்லிக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.